Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் ரன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி ஏடிசி. ஓகே, ஸோ மல்டிபிள் சென்சார்ஸ் இருக்குது. லைக் பொட்டென்ஷியோமீட்டர் இருக்குது, டெம்பரேச்சர் சென்சார், ஏதோ ஒரு சென்சார்ஸ். ஓகே, நிறைய சென்சார்ஸ் இருக்குது, ஏடிசி சென்சார்ஸ். ஸோ அதையெல்லாம் எப்படி நம்ம ரீட் பண்ணி டேட்டாஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, டீட்டெயில்டாக நிறைய பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன் ஏடிசி பற்றி, எல்லாத்தையும் பாருங்கள். ஏன்னா அதோடைய கண்டினியூஷன் தான் அந்த வீடியோ எல்லாமே. ஓகே, எடுத்தோன்னே நீங்கள் வந்தீங்கன்னா புரியாது. ஸோ ப்ளீஸ் அதையெல்லாம் பார்த்துட்டு நிதானமாக கம் டு இயர். இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா மல்டி ஏடிசி. ஸோ இது மல்டி ஏடிசி புரியறதுக்கு நீங்கள் சிங்கிள் ஏடிசி செஞ்சு பார்த்துருக்கணும். அதுக்கான ப்ரோக்ராம் போன வீடியோவில் இருக்கும். இதே பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லிங்க்கும் கீழே கொடுத்துரு பிளேலிஸ்டோட லிங்க்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா லாஸ்ட்டாக சொல்லி கொடுத்த வச்சு தான் பண்ணியிருக்கேன். பட் இங்கே என்ன ஒரு புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா எல்சிடி கோடிங் ஆட் பண்ணியிருக்கேன். தெரியுதா? வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு கோடிங் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சென்சார்ஸ் ஒரு டேட்டாவை நம்ம கண்ணில் பார்க்கணும் இல்லையா, அவுட்புட்டில் வரதை பார்க்கணும், அதுக்காக மட்டும்தான். அண்ட் இப்போதைக்கு டிஸ்பிளே பற்றி நான் உங்களுக்கு இந்த என்னுடைய வீடியோஸில் அட்மேகாக்கு நான் சொல்லித்தரல, அதனால் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு மல்டி ஏடிசி ஒர்க்கிங் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே வச்சுக்கோங்க. எல்சிடி ரெக்கார்டிங் வந்து நான் போக போக உங்களுக்கு நான் அதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? அப்போ நீங்கள் எல்சிடி கற்றுக்கோங்க, அப்போ உங்களுக்கு இந்த கோடிங் தெளிவாக புரியும். இப்போதைக்கு மல்டி ஏடிசி ஒர்க்கிங் ஆகுறது அப்படிங்கிறது காட்டுறேன் உங்களுக்கு, அதுக்காக டிஸ்பிளே யூஸ் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்டர்மெயின் இருக்குது. இன்டர்மெயினில் வந்துட்டு இந்த இதெல்லாமே வந்துட்டு டிஸ்பிளேக்கு ஆகிறது. ஓகே, இந்த பார்ட் எல்லாமே டிஸ்பிளேக்கு ஆனது. அண்ட் இந்த ரெண்டே லைன் மட்டும்தான் ஏடிசி சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி ரெஜிஸ்டர் செட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ப்ராசஸ் தான் இங்கே செஞ்சுருக்கேன். அண்ட் வைல் ஆஃப் ஒன்றுக்குள்ளே வந்துட்டு ஸ்டார்ட் கன்வர்ஷன் கொடுக்குறேன். இதுக்கு ஏடி மார்க்ஸ்ன்ற புது லைன் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் சேனல் செலக்ட். இட் மீன்ஸ் இந்த 5 பிட்டு தான் இல்லையா வந்துட்டு எந்த சேனல் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிட் இருக்குது. 5 பிட்டு இருக்குது ஏடி மார்க்ஸுக்குள்ளே. அதில் 000 போட்டிருக்கிறனால ஃபஸ்ட் சேனல் செலக்ட் பண்ணுறதுக்குன்னு அர்த்தம். ஸோ அதை செலக்ட் பண்ண பிறகு கன்வர்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த இன்டர் ஃப்ளாக் செட் ஆகும். ஸோ வெயிட் ஃபார் கன்வர்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த டேட்டாஸை 8 பிட்டு 2 பிட்டுங்கிறத ஆட் பண்ணி 10 பிட் ஆக்கிக்கிறேன். 8+2 போட்டிருக்கேன் இல்லையா, அது ஆக்கிட்டு ஏன்ற இருக்குது. ஏல வந்துட்டு எஸ்பிரின்டெஃப்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு வந்துட்டு இன்ட் இஸ் கன்வெர்ட் இன்ட்டு ஸ்ட்ரிங்கு. ஓகே, ஸ்ட்ரிங்காக மாற்றி கொடுக்கும். அது எஸ்பிரின்டெஃபோடைய ஒர்க்கு. இதை பற்றி டீட்டெயில்டாக எல்சிடி படிக்கும்போது அந்த பிளேலிஸ்ட் நான் போடுறேன். இப்போ நீ எல்சிடி நான் போடும்போது எஸ்பிரின்டெஃப் தெளிவாக பார்க்கலாம். அண்ட் டிஸ்பிளே இது வந்துட்டு இது டிஸ்பிளே பண்ணுறோம், அவ்வளோதான். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல விரும்பல இப்போ நான். ஸோ இதுதான் கான்செப்ட். இது என்ன பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு சேனலில் டேட்டாவை ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா இது முடிஞ்ச உடனே ஒரு குட்டி டிலே அப்படியே போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே காப்பி பேஸ்ட் இங்கே பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மேலே ஏடி மார்க்ஸ்க்கு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 5 ஜீரோஸ் போட்டிருப்பேன். அதுக்கு பதிலாக இங்கே என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா செகண்ட் சான்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஒரே 1 போட்டிருக்கேன். இந்த 1 0ஸ்லாம் எப்படி போட்டேன் அப்படின்னு நீங்கள் இப்போ தெரியல அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏடிசி ரெஜிஸ்டர்ஸ் பற்றி. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 ஏன் இங்கே போட்டிருக்கேன், இங்கே எங்கே ஜீரோஸில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா செகண்ட் சேனல் செலக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இது. ஓகே, இப்போ செகண்ட் சேனல் செலக்ட் பண்ண உடனே அதில் கன்வர்ஷன் முடியும். அப்போ இன்டர் ஃப்ளாக் செட் ஆகும். ஸோ வெயிட் ஃபார் த கன்வர்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு 8+2 அதே மாதிரி தான் பண்ணிட்ட பிறகு 10 பிட் ஆன்சர் கிடைக்கும். அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதை நான் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி பிரிண்ட் பண்ணிடுறேன். இதுதான் கான்செப்ட். இப்போ ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரோடேஸில் அவுட்புட் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ ப்ரோடேஸில் இதுதான். போன வீடியோவில் இந்த அவுட்புட்லாம் காட்டல, ஏன்னா டிஸ்பிளேலாம் காட்டல. இந்த வீடியோவில் பார்த்துட்டு டிஸ்பிளே சும்மா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி ஃபர்தராக மூவ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்துட்டு பவர் சப்ளை கொடுக்கணும், AREF AVCC. ஓகே, டேரெக்டாக பவர் சப்ளை கொடுத்துடணும். அண்ட் இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்துட்டு பாட். ஓகே, இது எப்படி எடுக்கணும்னு மட்டும் பார்த்துலாம். இப்போ நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு POT-HG கீவேர்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸில் போயிட்டு POT-HG அப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது ஒரு அனிமேஷன், அதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே அழகாக நீங்கள். ஓகே, மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேல்யூஸை, அதுக்காக தான். இப்போ ரன் பண்ண அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு ஏடிசியோடைய ஃபஸ்ட்டு பின்லையும் செகண்ட் பார்ட் வந்து ஏடிசியோட செகண்ட் சேனல்லையும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கரஸ்பாண்டிங் எக்ஸ்ட்ரா டிஸ்பிளிங் வந்திருக்கு எனக்கு இப்போ. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் சேனலில் வந்துட்டு இப்போ நான் மேக்ஸிமம் வச்சோம் அப்படின்னா பார்த்தீங்களா 10 பிட்டோட மேக்ஸிமம் வேல்யூ வந்துருச்சு. 1023 தான் மேக்ஸிமம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் சேனலோட வேல்யூ வந்துருச்சு. இதே வந்துட்டு செகண்ட் சேனலில் வந்துட்டு மேக்ஸிமம் கொண்டு வந்தோம் அப்படின்னா செகண்ட் சேனல் மேக்ஸிமம் வந்துருச்சு.
இதே வந்துட்டு ஃபஸ்ட் சேனல் வந்துட்டு 0க்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா 0 வந்துருச்சு. இது என்ன மாத்திரம் சார் அது வந்துட்டே இருக்கும். இதே மிடில் வச்சா அப்படின்னா 573 சொல்லிட்டு மிடில் வேல்யூ எனக்கு வருது. இப்போ எனக்கு இங்கே அதே மாதிரி வரும். ஸோ மல்டி சேனலோட கான்செப்ட் வந்துட்டு இதுதான். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய 8 சேனல் இருக்குது டோட்டலாக இல்லையா, அது மாதிரி 8 சேனல் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி இந்த ப்ராசஸை காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் செஞ்சுக்கலாம். என்ன நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ADMAXல இந்த போட 5 பிட்டு இதை மட்டும் எந்த சேனல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். அண்ட் எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிஸ்பிளேஸை நீங்கள் கான்ஃபிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த கோடிங் ரெஃபரன்ஸாக வச்சு உங்கள் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுங்கள். LCD பார்க்கும்போது இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு வந்து என்னால் புரிய வைக்க முடியும். அண்ட் அதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கீழே கோடிங் எல்லாம் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டவுட்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் எல்லாமே இருக்குது, நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சி செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த யூடியூப் சேனலுக்கு வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப் எல்லாமே இருக்குது. வேணுன்றவங்க டவுட் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன் அண்ட் ஹேவ் நைஸ் டே கைஸ். பாய்.